என்னை யாரும் அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. அப்படிங்களா? கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. நீ வரவே கலவரமே வெறும் சொடுக்கு நாஜிர்வல புயல் வருமே முடி கலச்சிட நீ நமக்கு தீ பத்துமே இங்க தொடங்கிது தலைவர் கலவரமே. தம்பி, நீ இப்பதான் வில்ல, அவன் அப்பவே வில்ல. மன்சூரு, நீ வேணா அப்போல இருந்தே வில்லனா இருக்கலாம், ஆனா இப்போ இங்க நான் தான் வில்ல. Verification is done. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். தளபதி யாரு டிவி கேல சீக்கிரம் வந்து சேரு. தளபதி யார் வந்து நின்னா சேரு கூட்டங்க 2026 பாரு ஆட்டங்க. தளபதி யார் வந்து நின்னா சேரு கூட்டங்க. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு. அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன். அதனால ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். உங்க விஜய், நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா? புதுசா என்னப்பா சொல்றது? செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும். மதுர வீரன் தானே காத்துல கல்வீடு கட்டப்படும். அவனை உசுப்பி விட்ட வீணே அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும். இனி விசிலு பறக்கும் தானே வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். என் பேராண்டி மதுர வீரன் தானே. இந்த மாதிரி அடிச்சு விடுவோமா? என் சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி. அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் உதையல்ல. நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல? உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்திலும் இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க.